நம்ம நக்கீரன் டிவியோட தொடர்ந்து இணைந்திருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. அதான் விஜய் ஆண்டனி தான் போடுறது. யார் ஹீரோவாக போடுறதில்ல. எனக்கு எவன் நடிக்கிறானோ அவன் தான் எனக்கு சிறந்த நட்சத்திரம், சூப்பர் ஸ்டார். எனக்கு இப்போ விஜய் ஆண்டனி சூப்பர் ஸ்டார். விஜய் ஆண்டனி வச்சு எடுக்கிறேன், அடுத்து ஜிவி பிரகாஷ் வச்சு எடுக்கிறேன். ரஜினிகாந்த் நடித்ததில் அவருடைய ரசிகர்களாக நான் படிக்கிற காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அவர் படங்களை விரும்பி பார்ப்பேன் நான் ரசிகராக. அது வந்து அவருடைய படங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் முள்ளும் மலரும், ஜானி, முரட்டுக்காலை, எல்லாம் சமகாலங்கள் வந்தாலும் கூட 2 இது படம் பிடிக்கும். அதே மாதிரி நல்லவனுக்கு நல்லவன், அந்த மாதிரி நல்லவனுக்கு நல்லவன் படம். அண்மையில் வந்ததில் பாட்சா ரொம்ப சிறந்த திரைக்கதையாக இருக்கும். திரைக்கதை நிறைய படங்கள் இருக்குது. அதில் எங்கே கேட்ட குரல், 6லேருந்து 60 வரை, இந்த மாதிரி படங்கள்லாம் அன்னைக்கு விரும்பி பார்த்து இப்போ அதை பார்க்கும்போது ரொம்ப அழுத்தமாக இருக்குது, சோகமாக இருக்குது. இதெல்லாம் எப்படா திரும்ப திரும்ப பார்த்தோம். அபிமானங்கள் தான். அது இப்போ பயணங்களில் போகும்போது தான் என் தம்பியில் இருக்காங்கல்ல, போகும்போது வெங்காய போண்டா மசாலா அது கூச்சப்படுறது இல்லை. வண்டி நிறுத்தி வாங்கடா டே வாங்கடா போடும்டா. என்ன தான் விரதம் கட்டுப்பாடுகள் இருந்தாலும் அது வாயூர்ன பிள்ளைய அங்கே மாங்காய் என்ன சாப்பிடக்கூட. அது இந்த மதிய நேரத்துக்கு சமையலுக்கு மேல் நிகழ்ச்சிலாம் டக்குன்னு மூடிடுறது. அவங்க அந்த நேரம் எதையாவது போட்டு வறுப்பாங்க. நம்ம இதை வேற ஒன்று சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டு இருப்போம். இதை சாப்பிட்டால் சுவையாக இருக்கும். அன்றைக்கி நாளே முடிஞ்சிடும். ஒரு நாள் கறி சாப்பிட்டோம்னா அன்றைக்கி நாள் முழுக்க குற்ற உணர்வாக இருக்கும். சரி இது சாப்பிட்டோம்டா டே தப்பாக போச்சுடா. அது தவிர்க்க முடியாது. அதெல்லாம் தேடி நம்ம இது பண்ணுறோம். சிலது அழிஞ்சிட்டுது. சவு மிட்டாயி, கல்கோனா, இந்த பஞ்சு மிட்டாயெல்லாம் அழிஞ்சிட்டுது. எப்போவாது திருவிழாக்களில் அது உயிர் பெற்று வருது. பம்பாய் மிட்டாய், சவு மிட்டாய் அவங்களுக்கு தெரியுது. அதான் உயிர் பெற்று வருது. இன்றைக்கி பம்பர விளையாட்டு, கிள்ளி தாண்டுதல், கிள்ளி தட்டுதெல்லாம் போயிட்டுது. அது கொஞ்சம் கொஞ்சமாக வரணும். அது இது எல்லாத்துக்குமாக தான் நாங்கள் அதிகாரம் ஏன் கேட்குறோன்னா, எல்லாத்தையுமே மீட்டுருவாக்கம் செய்ய வேண்டியது இருக்குது. அதிகாரம் இருந்து சொல்லும்போது சீமான் இப்போ சொல்கிறான், இப்போ இளநீர் குடிக்கிற திருவிழா, நொங்கு குடிக்கும் திருவிழா, பதநீர் பருவம் பெருவிழா, கரும்புச்சாறு குடிங்கன்னு. இந்த நிலையில் நாங்கள் சொல்கிறதுக்கே இளநீர், கரும்புச்சாறு, பழச்சாறு வர்த்தகம் கூடுது, கோக் பெப்சி குறையுதுங்கிறாங்க. நானே முதலமைச்சராக இருந்து சொன்னேன்னா சட்டம் ஏற்றிடுவேன். தெருவில் போட்டு விற்க விட மாட்டேன். அங்கே அந்த ஓரங்களை இடத்த ஒதுக்கி கடையை கொடுத்துருவேன். சீட்டு தானே போட்டு கட்டி நீ மாதம் 50 ரூபா கொடுத்துட்டு கடையை வச்சுக்க, இங்கே வச்சு விற்றுக்க அப்படின்னு நாங்களே எல்லாம் உத்தரவிப்போம். அதை ஒரு கலாச்சார விழாக்களாக மாற்றிடுவோம். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 2வது பாதியில் அந்த போர்க்காட்சிகளில் ராஜமௌலி இன்னும் அந்த முதல் பாதி அளவுக்கு நேர்த்தியாக செய்ய முடியல. அவர் செய்ய முடியல. அதுக்கு என்ன காரணம்னு முடிக்கும்போது படபடன்னு முடிச்சிட்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. அது ஏன் அப்படி செஞ்சாருன்னு எனக்கு தெரியல. அதாவது கட்டப்பாவை சேனாதிபதி ஆக்கியிருக்கலாம், அனுஷ்காவை ராஜமாதாவை அறிவித்து இதுவே என் கட்டளைன்னு அவங்கள சொல்ல வச்சுருக்கலாம். அது ஏதோ ஏன் டக்குன்னு முடிச்சு விட்டாருன்னு தெரியல. அதில் எனக்கு பிடிச்ச கதாபாத்திரம் வந்து கதாநாயகனை தவிர அந்த சிவகாமி நாச்சியார், நம்ம தலைவர் சத்யராஜ் நடித்த கட்டப்பா, இந்த கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது புதுசு, இதெல்லாம் ரொம்ப புதுசு. அதில் முதல் பாதியை விட 2வது பாதியில் அன்னை சத்யராஜுக்கான கதாபாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவர் அந்த காதல் செய்யும்போது நக்கல் நையாண்டிகளாக செய்கிறதெல்லாம் ரொம்ப எனக்கு பிடிச்சது. அவர் வீரன், அவருக்குள்ளே இருக்கிற நகைச்சுவை உணர்வு, அவருக்குள்ளே இருக்கிற கிண்டல் கேலிகள் எல்லாம் அவர் வெளிப்படுத்திய விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. படமே சிறப்பு. தம்பி மதன் கார்கியுடைய உரையாடல், பாடல் வரிகள்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. வந்தேரிகள்னு சொல்லிட முடியுமான்னு எப்படி சொல்கிறது? வந்து ஏறினவர்கள் வந்தேரிகள் தானே. வந்து குடியேறுவியர்களை எப்படி சொல்லுவீங்க? வந்தேரிகள்ங்கிற வார்த்தையை நீங்கள் கொச்சை நினச்சிங்கன்னா எங்களை அகதிகள்னு சொல்கிறத எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது? இங்கே வந்து தங்கியிருக்காங்கல்ல, அவன் பூரா என் சொந்தக்காரன் தானே. என் சொந்த நிலத்தில் அவனை அகதின்னு சொல்லி அப்போ நான் எவ்வளோ காயத்தோடு இருப்பேன்? எப்படி இருப்பா லண்டன்லேயே அல்லது அமெரிக்காலேயே ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்தாலும் நான் ஈழாகதி தானே தம்பி. குடியுரிமை பெற்றுட்டாலும் ஈழாகதி தானே. அங்கே இருந்து இங்கே வந்து குடியேறியவர்களை குடியேறியவர்கள்னு நான் சொல்கிறேன். அது சுருக்கமாக வந்தேறியல்ங்கிறேன். அது ஏன் கொச்சையான வார்த்தைன்னு நீ நினைக்கிற?
இங்கே யார் அவங்கள என்ன செய்ய சொன்னது? அவங்க அது சொல்லக்கூடாதுன்னு தான் சொல்லுது தம்பி. நீங்கள் கடுமையாக எங்களை விமர்சிக்கிறதுனால அது அந்த விமர்சனம் பண்ணிடுறாங்க தம்பி. எல்லாருமே நிதானமாக இருக்கிற தம்பி. அப்படி எப்படி தம்பி இது ஒன்றும் மீன் நம்ம மொத்தமாக போயிட்டு இருக்கோம் தம்பி. ஒரு மீன் டக்குன்னு துள்ளிடுது அந்த ஓரத்தில், அதுக்கு நான் என்ன தம்பி பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? இப்போ அந்த மீனை பார்க்குறதா, இந்த எங்கூட ஓடி வர்ற எங்கூடே வர்ற மீன்களை பார்க்குறதா? அப்படி இது பண்ண முடியாது தம்பி. நான் பேசியிருக்கேனா? பெரியாரை எங்கேயாவது விமர்சித்து இந்த இடத்துல இப்படி பண்ணிட்டார் எதாவது பேசுகிறோமா? நீங்களாக தான் பேசிக்கொண்டே இருக்கிறீங்க அங்கேயும் இல்லையே. நம்ம யாரையும் அப்படிலாம் வந்தேரிகள் இதெல்லாம் சொல்கிறதில்ல. அது சும்மா தேவையில்லாமல் இவங்க பேசிட்டு இருப்பாங்க. பெரியார் எப்படி எங்களுக்கு ஐயாவோ மதிப்பு மிக்கிறோ, அது மாதிரி முருகனும் மாயோனும் கொற்றவையும் வர்ணனும் இந்திரனும் எங்கள் முன்னோர்கள். இப்போ நீங்கள் அதை போட்டு குழப்பிக்கிறக்கூடாது. இங்கே ஒருத்தர் இஸ்லாத்தில் இருக்கார், இங்கே ஒருத்தர் கடவுளை மறுத்துருக்கிறாருன்னா முருகன் கடவுள்னு உங்களுக்கு யார் சொன்னது? இப்போ பிரபாகரன் கடவுளா இல்லை மனிதரா? ஒரு இனக்குழுவின் தலைவன், ஒரு இனம் அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த உரிமைக்கு போராடிய ஒரு புரட்சியாளன். இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், தமிழர் மெய்யியல் என்பதே அறிவியல். என்னடா கோட்பாடுனா, பிரபாகரன் இருந்தால் என் தலைவன், இறந்தால் என் இறைவன். இறை என்பது என்ன? முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என் வேதம் சொல்லுது. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். இதான் தமிழ் மறை காட்டுகிற வழி. மூதாதை முப்பாட்டன் தான். வல்வன் என் முப்பாட்டன், இளங்கோவன் என் முப்பாட்டன், மாயன் என் முப்பாட்டன் தானே. என் மூதாதை எப்படி சொல்லுவீங்க? அதுக்கு என்ன உறவு சொல்லி வச்சுருக்கீங்க? என்ன தம்பி அதில் என்ன முப்பாட்டன்கிறது? இது நான் சொல்கிறதா சரியான பகுத்தறிவு. முருகன் என்னை படைத்தோன் என்று அழைக்கலை, என் பாட்டன் என்று அழைக்கிறேன். தம்பி வேற நாய்களுக்கு வேறு என்ன நாய் பேச தெரியும்? அந்த நாயை தவிர வேறு எதாவது பேச தெரியும் தம்பி? அதை வந்து குறிப்பிட்டு பேசணும். நான் பேசுகிற வரைக்கும் அந்த நாய்க்கு எந்த நாயை பற்றி தெரியல. என் வீட்டில் வீராசூரான்னு 2 பேரும் தான். ஒருத்தன் தெருநாய், இன்னொருத்தன் இது. நான் வளர்க்கலை, அன்பளிப்பாக பரிசாக கொண்டாந்து கொடுத்துட்டாங்க ஒருத்தர். அப்போ அதை வந்து நம்ம வெளியில் அனுப்ப முடியாது. அதை வளர்த்து இது பண்ணும்போது தான் நமக்கு இது எப்படி உள்ளே வருது, எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது. இது இவ்வளோ பெரிய சந்தை, 130 கோடி மக்களை கொண்ட சந்தையில் நாயிலிருந்து பன்னியிலிருந்து தமிழர்களுக்கு இருக்க நிறக்கவர்ச்சியிலிருந்து அவன் வீழ்த்தியிருக்காங்கிறது தெரிய வருது. ஏன் பன்னி அது சாக்கடை, அதை விட்டுட்டு வெள்ளையாக இருக்கிற நிறக்கவர்ச்சியில் வெள்ளை பண்ணியை கொண்டு வந்தோன்னே இது அசிங்கமாயிடுச்சு. அதான் நான் தானே சொல்கிறேன், உனக்கு சொல்லித்தரேன். இப்போ அவன் என்ன வெஸ்த வச்சு கொண்டுடலாமா? அப்படி பார்த்தா என் வீட்டு வாசலில் ஜூலின்னு ஒரு செல்ல நாய் வளர்க்குறோம், அது நாட்டு நாய் தான். அதுக்கு என்ன பண்ணுறது? இதெல்லாம் ஒரு குறையா தம்பி? நான் இது வந்து ஒரு நாய் வந்து ஒருத்தர் அன்பாக கொடுத்துட்றாரு, அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ அந்த மாதிரி போடுறவர்களின் உரிமைக்குமாக போராடுவது என்னுடைய வேலை. அவர்களுக்கு என்னை கேலி பண்ணுறது, கிண்டடிக்கிறது அவருடைய வேலை. இப்போ இதில் வந்து என்ன, நீங்கள் எதை எடுத்துக்கிறது? உன்னை விமர்சிக்கிறவர்களுக்கு நீ நிரூபிக்க போராடுவதை விட உன்னை நம்பி நிற்கிறவர்களுக்கு உண்மையாக இருக்க போராடு. இது லெனின். எல்லாரும் உன்னை பின்னாடி இருந்து விமர்சித்தா நீ முன்னாடி இருக்காயின்னு தெரிஞ்சுக்கடா. இது ஹிட்லரு. நல்லா கவனிச்சுங்க. விமர்சனம் என்பது வெறும் சொற்கள் தானே ஒழிய நம்மளை காயப்படுத்தும் கற்கள் இல்லைடா தம்பி. அதை பற்றி கவலைப்படாத. இது எங்கள் தலைவன் பிரபாகரன். இதில் எதை ஏற்று நான் நடக்கிறது? இந்த நீம்ஸ் எல்லாம் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா வேறு வேலை என்ன செய்கிறது? எங்கே நீங்கள் இப்போ மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை இது எப்படா சரி செய்கிறது? இது எந்த மாதிரி இதை கொண்டு போய் முடிக்கிறது? அதுக்கான தீர்வு காணுவீங்களா? மக்கள் அன்றாட எதிர்கொள்கிற பிரச்சனைக்கான தீர்வை சிந்திப்பீங்களா? கட்சியின் வளர்ச்சி இதை பற்றி சிந்திப்பீங்களா? தேவையற்று மற்றவர்கள் சொல்வது விமர்சனங்களுக்கு அதுக்கு போய் நேரம் விரயம் தானே. அது தேவையில்லை. சில விமர்சனங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கும், சில இது வரமாகும், நமக்கு வளர்ச்சிக்கு உரமாகும், சில இது அது தண்டமாக இருக்கும். அதை போய் கவலைப்பட்டுக்க வேண்டியது இல்லை. நல்ல செய்திகளை எனக்கு இந்த மீம்ஸ்லாம் வராது. நல்ல செய்திகளை எனக்கு அனுப்புவாங்க, மீதி எல்லாம் தம்பியை படிச்சுட்டு அழிச்சு போட்டுருவாங்க. அதை போய் நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க முடியாது. கல்லை விட்டு எரியிறான் ஒருத்தன், கல் எரிஞ்சால் தடுப்போம், கல்லை விட்டு எரிஞ்சால் தடுப்போம், வைரத்தை விட்டு எரிஞ்சால் எடுப்போம். அவனுக்கு நோக்கம் எரியிறது. நல்லதை விட்டு எரிஞ்சால் எடுப்போம், அல்லதை விட்டு எரிஞ்சால் தடுப்போம். இவ்வளோ தானே தம்பி.